ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, இது நீங்க பேசுகிற நேரம். ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. அடியை நீ மூடி மறைத்து உடைய வார்த்தை கொண்டு நீங்க வெளிப்படுங்க அப்பா. உடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல 30, 60, 100 எங்க வாழ்க்கையிலே பலன் தட எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியைகள் எல்லாம் பொல்லாத அசுத்தாவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாம், பைபிள் இருக்கிறவங்க பைபிள் எடுத்துக்கொண்டு என்னோடு கூட என்னாகமும் 24ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. என்னாகமும் 24ஆம் அதிகாரம். அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இந்த வசனம் என் உள்ளத்தில் அப்படியே பேசிக்கொண்டே இருந்த ஒரு வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லி இது யார் சொல்றதுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். 4, தேவன் அருளும் வார்த்தைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்தும் சொல்லுவாரு, உங்களுடைய கூடாரங்கள் எப்படி இருக்காமா, எவ்வளவு அழகுள்ளவைகளா இருக்குது இல்லையா. தேவன் அருளும் வார்த்தை. நீங்கள் நிறைய நம்ம சொல்கிறோம், வந்த போது பக்கத்தில் இருக்க அக்காங்களெல்லாம் பார்த்து, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லாகுதுன்றோம், இந்த கம்மல் ரொம்ப நல்லாகுதுக்கான்றோம், இல்லை இந்த செயின் புதுசாக வாங்கிட்டு வந்து போட்டால் நல்லாகுதுக்கான்றோம். இன்றைக்கி பக்கத்தில் இருக்க அக்காவை என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சொல்லுங்கள். எல்லாம் புடவைக்கெல்லாம் சொல்லுனது இருக்குப்போ இந்த ஒரு முறை இதுக்கு நான் சொல்லணும். நான் ஜேம்ஸ் அண்ணனை பார்த்தேன். ஜேம்ஸ் அண்ணே, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஜேம்ஸ் அண்ணே, உங்கள் கூடாரங்களும் உங்கள் குடும்பங்களும் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு அழகாகுதுண்ணே. ஆமென். சொல்லுங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்குது. பக்கத்தில் இருக்க சால் சொல்லேன், உங்களை மாதிரியே கர்த்தருடைய பார்வையில் உங்கள் குடும்பமும் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமென். அதுதான் அந்த நாளினுடைய நம்ம தியானிக்க போகிற தலைப்பு. எவ்வளவு அழகான கூடாரங்கள், கர்த்தருடைய பார்வையிலே அழகான கூடாரங்கள். ஆமென். இந்த சம்பவத்தினுடைய ஒரு சின்ன நம்ம ஹிஸ்டரியை லேசாக பார்த்துட்டு போயிடுவோம். இது இயேசு, அந்த கர்த்தருடைய ஜனங்கள் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட, கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, அவங்க ஒவ்வொரு காரியமாக தேவன் கொடுத்த அந்த கானான் தேசத்துக்கு நேராய், வாக்குதத்தத்துக்கு நேராய் நடந்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் வெற்றி கொடுத்து போயிட்டே இருக்காரு. இப்போ மோவாப் என்கின்ற ஒரு தேசத்துக்கு நேராக போய் இந்த ஜனங்கள்லாம் அப்படியே பாளையம் இறங்குறாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் கொடுக்கிற வாக்குதத்துக்கு நேராக நடந்து செல்லும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பிரச்சனை வரும். ஆமா தானே? நான் கர்த்தருடைய தீர்மானத்தில் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்த வாக்குதத்தத்தின் பாதையில் நடத்துகிறேன்னு யாரெல்லாம் நம்ம சொல்ல முடியுமோ, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பிசாசு நமக்கு முன்னாடி நம்ம முன் செல்லாதபடிக்கு தடையாக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு வந்து போடுவான். அதே போல தான் அந்த காலத்தில் நடந்தது. இந்த ஜனங்கள் முன்னேறி செல்லாதபடிக்கு அந்த மோவாபின் ராஜா இவர்களுக்கு தடையாக வரான். நம்ம ஒரு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, நம்ம பிரச்சனையை உண்டு பண்ணுகிற, போராட்டங்களை உண்டு பண்ணுகிற சத்ருவை பார்த்து நம்ம பயந்துடுறோம். ஐயோ, என்ன இப்படி ஆகி போச்சே, இல்லை சரீரம் இப்படி பலவீனப்பட்டு போச்சே, பணத்தேவை இவ்வளோ பெருசாக வந்து போச்சேன்னு நமக்கு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகிற சத்ருவை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஏன்னா உண்மை என்ன என்று தெரிந்தால் நம்ம வித்தியாசமாக அதை அணுகுவோம். உண்மையாவே ஏன் பிரச்சனைகளும் போராட்டங்களையும் செய்யும்படியாக சத்ரு நம்முடைய வாக்குதத்தத்தின் பாதையில வந்து நிற்கிறான்னா, அன்னைக்கு நடந்த கதை தான் இன்னைக்கும் வாசிக்கலாம். அந்த 22ஆம் அதிகாரம், என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில், ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினாலும், தேவனுடைய ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரனிடத்தும்
ஆமென். இப்போ நம்ம பயந்துட்டு இருக்கோம் நம்ம சத்ருவை பார்த்து. உண்மையாவே யாருக்கு தெரியுங்களா பயம்? ஏன் இவ்வளோ பிரச்சனையும் போராட்டத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய பாதையில் கடந்து செல்லும்போது போடுறான்னா, அவனுக்கு நம்மளை பார்த்து பயம். ஆமென். ஏன்னா இந்த ஜனங்க கொஞ்சம் உள்ள வந்தாங்கன்னா போதும், நம்மளை சங்காரம் பண்ணி நம்ம இருந்த இடத்துல நம்ம இல்லாதபடிக்கு பண்ணி விடுவாங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்முடைய சத்ரு பயந்து கொண்டிருப்பதினால தான் அநேக காரியங்களை நமக்கு முன்பாக தடைகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம முன்னேறி செல்லாதபடிக்கு போடுறான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம் கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. நம்ம நடந்து போனோம்னா கூட யார் வர்றதுங்க? தேவ பிரசன்னம் வருது. நம்ம ஒரு இடத்துல பாளையம் உட்காந்தோன்னா அந்த இடத்துல எது இருக்குங்க? தேவ பிரசன்னம் இருக்குது. இந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்வோம்னா எவ்வளோ பெரிய போராட்டங்களும் சத்ருவின் காரியங்களும் நமக்கு முன்னாடி வந்து நின்னாலும் ஹல்லேலூயா எந்த தடை இல்லாதபடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல முடியும். சரி, இப்போ இந்த காரியம் வந்து நடந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் இந்த மோவாபினுடைய தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பயந்து, இவன் இந்த ஜனத்தை நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு கள்ள தீர்க்கதரிசியை போய் அணுகிறாரு. பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கூட்டு வந்து, எப்பா இந்த தேசம் என்னை ரொம்ப பேராளமான ஜமாங்க இருக்கிறாங்க, இவங்க எங்களை மேய்ந்து விடுவாங்கன்னு சொல்லி நீ எனக்காக இவங்களை வந்து சபிக்க வேண்டும். இவங்க முன்னாடி நான் போய் நின்று யுத்தம் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க தேவனுகளோடு கூட இருக்கிறார், என்னால் முடியாது, எப்படின்னா நீ சபிச்சிருன்னு சொல்லி கூட்டு போகிறான். 3 இடங்களில் போய் 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் ஆட்டு கடாக்களையும் பலியிட்டு 42 மிருகங்களை பலியிட்டு பொழுதிலும் அந்த சபிக்கும்படியாக வாயை திறக்கும் போது கர்த்தர் நம்மை சபிக்க வந்தாலும் வாயை திறந்தா நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை தான் வாயிலிருந்து வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஆமென். நம்மெல்லாம் யாருங்க? இவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நம்மளாம் யாருங்க? நல்ல வாயை தந்து சத்தமாக சொல்ல, நம்மளாம் யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இல்லையா? கர்த்தருடைய பிரசனம் கூட வருகிற ஜனம். தேவன் அவரே பர்சனலாக வந்து நமக்கு முன்னாடி செல்கிற ஜனம். நமக்கு விரோதமாக எந்த பாலை மிருங்கினாலும் நம்ம ஜெயிக்கிற ஜனமாக கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ கர்த்தரின் பார்வையில் எது அழகான கூடாரம் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தியானிச்சுட்டு போயிடலாம். 3 பாயிண்ட் தியானிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. முதலாவது பாயிண்ட், எந்த கூடாரம், யாருடைய கூடாரம், யாருடைய குடும்பம் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு அழகாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது 24ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். தன் கண்களை ஏறெடுத்து, இப்போ பிலேயாம் பார்க்கிறாரு. ஆமா, இஸ்ரவேல் தன்னுடைய கோத்திரங்களின்படியே. ஆமென். போதும். இஸ்ரவேல் எப்படி பாளையம் இருந்தாங்க, எப்படி கூடாரம் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா, தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையின்படி. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தோம்னா வாசிக்கணும், ஃபுல் சாப்டர்ல இப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. தேவன் துடைய வார்த்தையின்படியே, தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையின்படியே அழகாக பாளையம் இறங்கியிருந்த இஸ்ரவேலர்களை தேவன் பார்க்கும்போது அவர் பார்வைக்கு எப்படி இருக்குங்க? அழகா இருக்கிறது. முதலாவது காரியம் என்னன்னா, தேவனுடைய கட்டளையின்படி நம்ம கூடாரங்களும் குடுங்களும் அவருடைய வார்த்தையின்படி போடப்படும் என்றால், அவள் வாழ்க்கையின்படி அஸ்திபாரப்படுத்தப்படும் என்றால், அது தேவனுடைய பார்வையிலே அழகா இருக்கும். இரண்டாவது ஒரு காரியம், எது தேவனுடைய பார்வையிலே அழகா இருக்கும் என்றால், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்னுடைய கடைசி பகுதி, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. உன் கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குது? இன்னைக்கு உன் கூடாரத்துக்குள்ள அநேக காரியங்களை வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ராஜாவுடைய வார்த்தை, ராஜாவுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் கூடாரத்தில் நிறைவாய் காணப்படும் பொழுது அது கர்த்தருடைய பார்வையிலே அழகாய் இருக்கும். மூன்றாவது ஒரு காரியம், 23:9ஆம் வசனம். ஆம்.
ஜாதிகளோட கலவாதர்ஜம். மூன்றாவது, எந்த கூடாரம் தேவனுடைய பார்வையில் அழகா இருக்குன்னா, இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு கலாச்சாரத்துக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ளாம இந்த வேதத்தின் கலாச்சாரத்தின்படி தன் வாழ்க்கையும் குடும்பத்தை நடக்கிற கூடாரங்கள் கர்த்தருடைய பார்வையில் அழகானவைகள். 3 காரியத்தை சொன்ன. முதலாவது ஒரு காரியம் சொன்ன, தேவனுடைய வார்த்தைகளின்படி பாளையம் இறங்கி போட்டிருக்கிற கூடாரங்கள். இரண்டாவது, எந்த கூடாரத்துக்குள்ள ராஜாவின் சத்தம் கேட்குதோ, ராஜாவின் பிரசனம் இருக்குதோ, அது கர்த்தருடைய பார்வையில் அழகா இருக்கும். மூன்றாவது, உலகத்தின் வழக்கத்தின்படி தன்னை நடத்தாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய கூடாரங்களை அமைக்கிற கொடுங்க தேவனுடைய பார்வையில் அழகான இருக்கும். முதல் பாயிண்ட் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். முதல் பாயிண்ட், தேவனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய கூடாரங்களை அமைத்த குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி. குடும்பங்கள்னாவே நம்ம ஆதி ஆகமத்துக்கு தான் போவோம். ஆதி ஆகமத்தை எடுத்துக்கலாம் வாங்க. ஆமாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். 6 நாட்களில் எல்லாவற்றையும் படைத்து அது என்னதுன்னு கண்டார்? நல்லது என்று கண்டார். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லதல்ல என்று கண்டார். என்னது நல்லதல்லன்னு கண்டார்? மனுஷன் தனிமையா இருப்பது. 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பின்பு ஆமா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, எல்லாவற்றையும் நல்லது 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 என்று சிருஷ்டித்த தேவன் அவருடைய கண்களில் நல்லது அல்லாது பட்ட ஒரு காரியம் என்னன்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஏற்ற துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி எங்கிருந்து எடுத்தாருங்க? விலாவிலிருந்து இந்த எலும்பை எடுத்து செஞ்சார். இனிமேல் பட்டு 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் தெரியுமா அந்த ஒரு 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 இதை காரியத்தை கர்த்தர் செய்தார்னா, அந்த எலும்பை யோசித்து பாருங்களேன். என் உடம்புலேருந்து இந்த எலும்பெல்லாம் கைட்டு இப்படி ஓரமாக வச்சுட்டேன்னாவும் எலும்பும் ஜீவனற்று இருக்கும், என் சரீரமும் ஜீவனற்று இருக்கும். அப்போ இதுதான் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு. என்னைக்கு இது ரெண்டும் பிரிந்திருக்குதோ தேவனுடைய பார்வையில் ஜீவனற்றவைகளாக தான் இருக்கும். அதனால கர்த்தர் சொல்கிறாரு, 2 பேரும் எப்பவுமே இணைந்திருக்கணும், ஒரே மாம்சமாக இருக்கணும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இப்போ அழகாக இந்த ஆதியாகமத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு. முதலாவது, இந்த விலாவை எடுத்து இவனுக்கு ஏற்ற துணையை உண்டுவாக்குவோம் என்று இந்த காரியம் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நமக்கு ஒரு மனைவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்கிற முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? நம்ம கூட கல்யாணம் ஆகி குழந்தை பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டு கல்யாணம் வயசாகிட்டு அந்த ரேஞ்சில் இருக்காங்க. இப்போது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா இந்த ஆதியாகமத்தில் அழகாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆதாமனுடைய கிரியேஷன் வந்து அப்படியே பார்ப்போன்னா, முதலாவது தேவன் ஏதேன் ஒன்று தோட்டத்தை உண்டாக்கினார். ஆமென். ஏதேன் என்ற தோட்டத்துக்கு அநேக மீனிங் இருக்குது பைபிளில். அது வந்து அந்த ஏன்னா ஏதேன் என்ற அந்த டெக்ஸ்ட் அந்த பேர் வந்து ஏதேன் என்றால் அது மொழிபெயர்க்க முடியாத ஒரு பேர்னால் அப்படியே வச்சுருக்காங்களாம். ஏன்னா அதுக்கு நிறைய ஒரு எழுத்துக்கும் ஒரு மீனிங். அதில் ஒரு மீனிங் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம். என்னங்க இதே ஏதேன் என்னது? அப்போ ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி முதல்ல மனுஷனை ஆதாமை சிருஷ்டித்து, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி, ஆமென், போதும். முதலாவது ஏவாளை ஆதாமுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, தேவ பிரசன்னத்தில் ஆதாமை கொண்டு வந்து வச்சார். ஹல்லேலூயா. நம்முடைய நீ வரும் சந்ததிகளுக்கெல்லாம் இந்த ஏவாளை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல என் பிள்ளை ஆதாமை போல தேவ பிரசன்னத்தில் இருக்கானா? முதல் பாயிண்ட் இதுதான். தேவ பிரசன்னத்தில் இல்லைன்னா அடுத்து ஒரு ஏவாளை அவங்களுக்கு ரெடி பண்ணுறது அவங்க வாழ்க்கையில் பெரிய டிசாஸ்டர். ஆதாமுக்கு முதல் ஏவாளை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் கொடுத்தது தேவனுடைய பிரசன்னம். 2வது பார்ப்போம், நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன். நான் ஆதாமுக்கு
ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அந்த தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தும். முதல்ல ஒரு பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை கொடுக்குறாரு. இரண்டாவது அவனுக்கு ஒரு ஊழியத்தை, வேலையை கொடுக்குறாரு. மூன்றாவது அவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்குறாரு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த காலத்தில் கூட நம்ம பார்த்து பின்பற்ற வேண்டிய காரியங்கள். ஒரு பெண்ணுடைய மாம்சத்திலிருந்து ஒரு மாம்சம் வெளிப்பட்டு ஜீவனோடு வெளிப்படுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு பெண்ணுடைய உடம்புல இருந்து இன்னொரு மாம்சம் ஜீவனாக வெளிப்படும் போது அதை நம்ம குழந்தைன்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஆதாமுடைய மாம்சத்திலிருந்து ஒரு ஜீவன் வெளிப்பட்டது. அது யாருங்க? அது யாரு? ஏவாள் ஒரு குழந்தை. உண்மையாவே எப்படி ஒரு பெண்ணுடைய மாம்சத்திலிருந்து வெளியே ஒரு ஜீவன் வரும்போது அதை குழந்தைன்னு சொல்றோமோ, ஆதாமுடைய மாம்சத்திலிருந்து வெளிப்பட்ட ஏவாள் ஆதாமுக்கு முதலாவது ஒரு குழந்தை. இது கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க, ஏற்ற துணை, அதெல்லாம் கரெக்டு. அதனால்தான் ஏவாள் தப்பு பண்ணப்போ ஏவாளை வந்து கேட்கல, ஆதாமே. ஏன் தெரியுமா? ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா சட்ட திட்டங்களையும் ஆதாமுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆப்பிளை இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, இதை இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் உடன்படிக்கையும் ஆதாமுக்கு கொடுத்து விட்டு, நீ எல்லாவற்றையும் உன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாமை ஒரு தகப்பனை போல வைத்திருந்தார் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில். இன்னைக்கு கணவன் மனைவியினுடைய அப்பா, ஒரு மனைவிமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து தன்னுடைய தகப்பனுடைய அடைக்கலத்தில் ஒரு ஆறுதலில் இருக்கிறாங்க. சின்னதுலேருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ஓடுறதெல்லாம் அப்பா அப்பா அப்பா. எது பயமா? அப்பா. ஒரு தேவையா? அப்பானி. ஒரு 20-25 வயசு வரைக்கும் தன்னுடைய தகப்பனை நாடி தேடி ஓடி ஓடி விட்டு கல்யாணம் ஆனவுடனே அதே தகப்பனுடைய ஸ்தானத்தை தான் தன் கணவர்மார்கிட்ட தேடுவாங்க. அதனால தான் அறிஞ்சோ அறியாமலோ எல்லா மனைவிகளும் கணவனை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? என்னப்பா, வாங்கப்பா, உட்காருங்க, இல்லை டேடின்னு கூப்பிடுவாங்க. சில பேர் அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அறிஞ்சோ அறியாமலையோ அவங்களுக்குள்ள அந்த தகப்பனுடைய தன்மையை மனைவிகள் தேடுறாங்க. கணவர்கள் எப்படி இருக்கணும்? மனைவி கிட்ட, நான் கணவன், நான் தான் குடும்பத்தின் தலைவன், போ அங்கே போய் இதை எடுத்துன்னு வா, நீ அதை செய், அதை செய். அதை தேடி மனைவிகள் கணவனிடத்தில் வரல. ஒரு தகப்பனுடைய அன்பையும் ஒரு தகப்பனுடைய அந்த அரவணைப்பையும் தேடி ஒரு மனைவியானவள் ஒரு கணவனிடத்தில் வர்றாங்க. கணவருடைய முக்கியமான வேலை ஒரு தகப்பனி. கணவனாக இருக்கிறதுக்கு முன்னாடி உன் மனைவிக்கு ஒரு தகப்பனாக நடந்து கொள். அப்பொழுது அந்த உண்மையான ஒரு குழந்தையினுடைய பாசத்தையும் அன்பையும் மனைவி கிட்டிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வேதத்திலிருந்து வருகிற காரியம். அதனால தான் ஆதாம தான் கேட்குறாரு, எங்கே போனேன்? உன் வேலைன்னா ஏவாள் உன் கூடவே இருக்கணும், ஒரே மாம்சமாக இருக்கணும் தான் விட்டேன். அவளை பிசாசு வஞ்சித்திருந்த போது, ஆதாமே நீ எங்கே இருந்த? உன்னுடைய வேலை உன் மனைவியோடு கூட இருப்பது, அவளை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு ஆதாமை பார்த்து கேட்டார். ஒரு தகப்பன், ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு தகப்பனா இருக்கணும்னு சொன்னேன். ஏவாளுக்கு பாருங்க, சிருஷ்டித்த பின்பு எந்த ஒரு உடையும் இல்லை, எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை, எந்த ஒரு கம்மல் இல்லை, நெக்லஸ் இல்லை, எந்த அலங்காரமும் இல்லை. ஆனால் ஏவாளுக்கு அலங்காரமாக இருந்த காரியம் என்னன்னு தெரியுங்களா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிப்போமா? இன்னைக்கு ஏவாள்கள் இந்த அலங்கரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிப்போம். சத்தமா வாசிப்போம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல்
அழியாத அலங்காரப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிறது குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அடுத்த வசனம் வாசித்தலாம். இப்படியே தான் முக்கியமான வசனம். பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்து பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய அப்பாவா இருக்கிற புருஷங்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தாங்க. இப்போ கணவன்கள் ஒரு தகப்பனுடைய ஒரு ஸ்தானத்தை எடுத்து மனைவிகளை நடத்த வேண்டும் சொன்ன மனைவிகள் எல்லா விதத்திலையும் கணவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். சாரால் ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாங்களாம்? ஆண்டவனே என்று கூப்பிட்டாங்களாம். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி கூப்பிட்றோம் வீட்டில்? நான் சொல்ல விரும்பலை, அது உங்களுக்கே தெரியும். ஆமாம், அவ்வளோ ஒரு மரியாதையோடு, அவ்வளோ ஒரு 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 ரெவரன்ஸோடு தன்னுடைய கணவன்மார்களை நடத்தி அவர்கள் கர்த்தருடைய அந்த அந்த நற்குணமாகி அந்த அலங்காரத்துக்குள்ளே கடந்து சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய இடத்துல ஒரு ஒரு சகோதரர் கூட என்கிட்ட வந்து சொன்னார், என்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணிங்க. சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டான், காலேஜ் படிக்கிறான், சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டான். அப்பா நான் எனக்கு ஒரு மரியாதையே இல்லை, சொல்கிறது எதுவும் கேட்குறது இல்லை, சர்ச்சுக்கு போனால் போகிறது இல்லை, இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸு போடுறான், இஷ்டத்துக்கு சுற்றுறான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முதலாவது மனைவிமார்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வீட்டில் கொடுத்தாதான் பிள்ளைங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்க. நிறைய குடும்பத்தில் அப்பாங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மனைவி கொடுக்காததுனால பிள்ளைகளும் தகப்பன்மாரை மதிக்காத ஒரு குடும்ப சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து சொல்லுங்க. எதுனாலும் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. தகப்பனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. வேதத்தினுடைய காலகட்டத்தில் அப்பாக்குனா முன்னாடி போய் நிற்கிறதுக்கே நடுங்குவாங்க. தகப்பனு வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தை. என் தேவன் எங்கள் அப்பா வாயிலிருந்து சாபத்தை நான் வாங்கிவிடக்கூடாது, அவர் வாயிலிருந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தேவனுக்கு பயந்து நடுங்கி நடந்தாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், உங்களெலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காரணம், நீங்கள் உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாது அவங்களோட உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவருக்கு அதே மரியாதை கொடுப்பாங்க. அந்த பயத்தோடு, தகப்பனுக்கு இருக்க வேண்டிய பயத்தோடு நடுக்கத்தோடு பிள்ளைகள் நடந்தாங்கன்னா தான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அந்த பயத்தோடு தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருப்பாங்க. நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல நேரம் இல்லை. ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை மாத்திரம் சொன்னேன். இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வாக்குகளின்படி எந்தெந்த கூடாரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குதோ அது தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டுவோம். தேவன் தாமே நம் குடும்பங்களை அலங்கரிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா எங்களோடு கூட குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி உங்கள் பார்வையில் எந்த மாதிரி கூடாரங்கள், எப்படிப்பட்ட கூடாரங்கள் அழகான கூடாரங்கள் என்பதை பற்றி சிற்று நேரம் தியானித்தோம். ஆண்டவரே, அதே போல் எங்கள் கூடாரங்களும் உடைய பார்வையில் அழகான கூடாரங்களை மாறட்டும். உடைய வார்த்தையின்படி எங்களை கட்டுகிற கூடாரங்களை மாறட்டும். ஆண்டவரே, எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. எங்கள் கூடாரங்களில் எப்போதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கட்டும். உடைய பாதவழி ஒப்பிடுகிறோம். ஏசப்பாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.